வணக்கம் மக்களே. நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம மாயா கதையில February 21 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். நம்ம ரகுராம் வந்துட்டு பத்மா ஸ்வீட் கொடுத்ததோட செம்ம டென்ஷனா அந்த ஸ்வீட்டை தூக்கி வீசுறாரு. இத பார்த்ததோட அங்க உள்ளவங்க எல்லாருக்குமே அதிர்ச்சி. அப்ப பத்மா கேக்குறாங்க, என்னன்னா இது, அந்த தனாவுக்கும் கதிருக்கும் விவாகரத்து நடந்துருச்சு அப்படின்னு சந்தோஷமா உங்களுக்கு ஸ்வீட் கொண்டாந்து கொடுத்தா இப்படி தட்டி விடுறீங்க? அப்ப நம்ம சிவா சொல்றாரு, அக்கா இங்க விவாகரத்து நடந்தா தானே. இது கேட்டதோட பத்மா ஷாக் ஆகுறாங்க. என்ன சிவா சொல்ற? அப்ப சிவா சொல்றாரு, கதிருக்கு தனா கூட சேர்ந்து வாழ விருப்பம் அப்படின்னு ஜட்ஜம்மா கிட்ட சொல்லிட்டாங்க. இதனால ஜட்ஜம்மா மியூச்சுவலா விவாகரத்து கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு 3 மாசம் டைம் கொடுக்குறேன். அதுக்குள்ளயும் தனாவும் கதிரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டா விவாகரத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டதோட நம்ம ரகுராம் சொல்றாரு, என் பொண்ணு கண்டிப்பா எக்காலத்திலும் இந்த கொலகாரன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு விரும்ப மாட்டா. என் பொண்ணை பத்தி எனக்கு தெரியும். இங்க பாருடா கதிர், என்ன சொன்ன? அத்தனை பேருக்கு முன்னாடி தனா கூட சேர்ந்து வாழ விருப்பம் அப்படின்னு சொன்னியா? இங்க பாரு, 3 மாசத்துக்குள்ள 2 பேருக்கும் நான் விவாகரத்து ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டு மறு வேலை பாக்குறேன். அப்ப கதிர் சொல்றாரு, மாமா ஒருவேளை 3 மாசத்துக்குள்ள தனாவோட மனசுல காதல் இல்ல அப்படிங்கறத நீங்க நிரூபிச்சிட்டீங்கன்னா நான் இந்த வீட்டை விட்டு போறேன். விவாகரத்துல நானே கையெழுத்து போடுறேன். ஆனா 3 மாசத்துக்குள்ள தனாவுக்கு என் மேல காதல் இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு நம்ம கதிர் வந்துட்டு சவால் விடுறாரு. இத பார்த்துட்டு சீனு நேரா கதிரை பார்த்து, இங்க பாருடா, நடந்த கல்யாணமே ஒரு கட்டாய கல்யாணம். உன்னை போய் எப்படி தனா விரும்புவா? அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாரு சீனு, உனக்கு எதுவும் தெரியாது, இதுல தலையிடாத. அப்ப ரகுராம் கோவமாகி, டேய் யாருக்கிட்ட என்ன பேசுற? அப்ப பத்மா நேரா கதிரை பார்த்து, இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த மாயாதான். இவதான் தேவையில்லாம அந்த கதிர்கிட்ட சொல்லி இப்படி பண்ணிருக்கா. அப்ப சீனு நேரா மாயாவை பார்த்து, இந்த வீட்டுல நடந்த முழு பிரச்சனைக்கும் நீ தானடி காரணம். நீதான கதிரோட கையில தாலியை கொடுத்து தனாவுக்கு கட்ட சொன்ன. தனாவோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு நீ தானே காரணம். தனா பாவுண்டி, தனா ரொம்ப இன்னசென்ட். அவ வாழ்க்கையை போயிட்டு அழிச்சிட்டியே. நீ வந்துட்டு எப்படியாவது இந்த குடும்பத்தை அழிக்கணும் அப்படின்னு தான் நினைச்சு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. இதை கேட்டதோட மாயா சொல்றாங்க, இங்க பாரு சீனு, தேவையில்லாம பேசாத அப்படின்னு. சீனு சொல்றாரு, முகத்துல முழிக்கவே எனக்கு விருப்பம் இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சீனு கோவமா இருக்கும் பொழுது நம்ம மாயா இங்க இருந்து போறாங்க. போயிட்டு நேரா சீனுவை பார்த்து, சீனு அப்படின்னு சொல்ல, சீனு நேரா மாயா கிட்ட, இங்க பாரு என்ன வேணும் உனக்கு? அப்ப மாயா சொல்றாங்க, இது மாதிரி நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், அதுக்காக எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கூட. அப்ப சீனு கேக்குறாரு, என்னடி சொல்ற? மாயா சொல்றாங்க, ஆமா முன்னாடி எல்லாம் நான் ஏதாவது தப்பு பண்ணா நீ எனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பியல்ல, அந்த மாதிரி எனக்கு ஒரு கிஸ் கொடு அப்படின்னு. இதை கேட்டதோட சீனு சொல்றாரு, தள்ளி போறியா இல்லையா? அப்ப மாயா சொல்றாங்க, இல்ல எனக்கு ஒரு கிஸ் கொடு, அப்பதான் நான் வந்துட்டு சமாதானம் ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தை காமிக்கிறாங்க. இத பார்த்ததோட நம்ம சீனு டக்குன்னு மாயாவை பிடிச்சு தள்ளி விட்டு அடிக்க கை ஓங்குறாரு. அதே நேரத்துல ஒரு பக்கம் பத்மாவும் நம்ம ஜானகியும் வந்து நிக்கிறாங்க. அப்ப நம்ம சீனு வந்துட்டு மாயாவை அடிக்க போறத பார்த்துட்டு ஜானகி டக்குன்னு சீனு அப்படின்னு சொல்லி கத்த. அப்ப பத்மா நினைக்கிறாங்க, இந்த நேரத்துல அண்ணி எதுக்கு வீட்டுக்குள்ள வந்தாங்க? ச்சே, இன்னரும் அந்த மாயாவுக்கு சீனு செஃபிலே ஒண்ணு கொடுத்துருப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. மாயா வந்துட்டு அமைதியா நிக்க. அப்ப ஜானகி வந்துட்டு, சீனு என்ன பண்ற, என்ன காரியம்டா பண்ற? அப்ப சீனு சொல்றாரு, அத்தை நீங்க சொன்னீங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் மாயா கூட சேர்ந்து வாழ்றேன் அப்படின்னு பஞ்சாயத்துல சொன்னேன். ஆனா எனக்கு அவ கூட கொஞ்சம் கூட வாழ்றதுக்கு விருப்பமே கிடையாது. இது கேட்டதோட நம்ம ஜானகி சொல்றாங்க, டே என்னடா இப்படி பேசுற? அவ உன்னையே நம்பி வந்தவ, அவளை நீ எந்த அளவுக்கு துரத்தி துரத்தி காதலிச்ச, அவ இல்லைன்னா உன்னால இருக்க முடியாது அப்படின்ட்டு எவ்வளவு பிரச்சனை நடந்துச்சு. ஆனா என்னடா இப்படி பேசுற? அப்ப சீன சொல்றாரு, அத்தை எனக்கு அப்ப புரிஞ்சுக்க முடியலத, இந்த மாயா நம்ம வீட்டை பழிவாங்கிறதுக்காகவும் நம்ம வீட்டை பிரிக்கிறதுக்காகவும் தான் வந்திருக்கா. அவங்க அம்மா தனியா பிரிச்சு வச்சிருந்தாங்கல்ல, அதனாலதான் அவங்க அம்மாவுக்காக இந்த குடும்பத்தையே அழிக்க வந்திருக்கா அப்படின்னு. அப்ப நம்ம ஜானகி நேரா சீனு கிட்ட, என்னடா சீனு இப்படி பேசுற? அப்ப சீனு சொல்றாரு, அத்த போதுத்த, நீங்க இவளோட பிடியில சிக்கிட்டு இருக்கீங்க, அதனால இவ சொல்றது எல்லாத்தையுமே நீங்க நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அத்த இதுக்கப்புறமும் இவ சொல்றத தயவு செஞ்சு நம்பாதீங்க, இவ சரியான சூனியக்காரி அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம சீனு திட்டிக்கிட்டு இருக்க. அப்ப பத்மா இங்கேருந்து வராங்க. வந்துட்டு, அண்ணி போதும் நீ, இதுக்கு மேலேயும் என் பிள்ளைய நீங்க கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்காதீங்க. அவன் மனசுல என்ன நினைக்கிறானோ அது பண்ணட்டும். அப்ப ஜானகி நேரா பத்மாவை பார்த்து, பத்மா போதும் நிறுத்து, யாரை கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கறது பார்த்தாலே நல்லாவே தெரியும் அப்படின்னு. இது கேட்டதோட மாயா நேரா ஜானகியை பார்த்து, பெரியமா போதும் பெரியமா, இதை விட்டுருவோம். அப்ப பத்மா சொல்றாங்க, எப்படி விட முடியும், எவ்வளவு தைரியம் இருந்தா என் பிள்ளைகிட்ட அப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவேன். அப்ப மாய கேக்குறாங்க, அத்தை இது சின்ன விஷயத்த தயவு செஞ்சு பெருசாக்காதீங்க. அப்ப நம்ம பத்மா சொல்றாங்க, இல்லடி உன்னை இதுக்கு மேலேயே இந்த வீட்டுக்குள்ள வச்சுக்கிறது தப்புதான். சீனு நம்ம குடும்பத்தை பாதி அழிச்சிட்டாடா, இதுக்கு மேலேயும் அவ முழுசா நம்ம குடும்பத்தை பழி வாங்குறதுக்குள்ள இவ்வளவு தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுடா. இதுக்கு மேலேயும் நம்ம குடும்பம் அழியணுமா? அண்ணனும் அண்ணியும் பிரிஞ்சுட்டாங்க, தனவோட வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிருச்சு. ஆனா இவ இன்னும் வந்துட்டு இந்த குடும்பத்தை பழிவாங்கணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு தெரியறா அப்படின்னு. இதை கேட்டதோட சீனு வந்துட்டு டக்குன்னு மாயாவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாரு. அப்ப ஜானகி நேரா பத்மாட்ட, ஏண்டி இப்படி பண்ற, ஏண்டி இப்படி பிள்ளையோட வாழ்க்கைய அழிக்க பாக்குற? பத்மா சொல்றாங்க, அண்ணி நீங்க தான் ஏன் பிள்ளையோட வாழ்க்கைய அழிச்சிட்டீங்க. நான் சாருவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலாம்னு நினைச்சேன். சாரு ரொம்ப நல்ல பொண்ணு, ஆனா அவளோட வாழ்க்கையவே நீங்க அழிச்சிட்டீங்கல்ல. இதை கேட்டதோட ஜானகி பத்மாவை பார்த்து, சரி நடந்தது நடந்து போச்சு, அவங்க 2 பேரும் காதலிச்சாங்க அப்படிங்கறதுக்காக தானே நம்ம ஒன்னா சேர்த்து வச்சோம். ஆனா அவங்களையே நீ பிரிக்கணும்னு நினைச்சது இதெல்லாம் சரியா பத்மா? அப்ப பத்மா சொல்றாங்க, இங்க பாருங்க, இதுக்கு மேலயும் என்கிட்ட எதுவும் பேசாதீங்க. இனிமே என் புள்ளோட முடிவுதான். என் புள்ள இனிமே வந்துட்டு உங்க பேச்சை கேட்க மாட்டான் அப்படின்னு. நம்ம சீனு வந்துட்டு மாயாவை இழுத்துட்டு வரதை பார்த்துட்டு எல்லாருமே நிக்கிறாங்க. அப்ப எல்லாருமே சீனுவை பார்த்து, என்ன சீனு பண்ற அப்படின்னு கேக்குறாங்க. ரகுராமும் அந்த இடத்துக்கு வராரு. அப்ப சிவா நேரா சீனுவை பார்த்து, சீனு என்ன சீனு இது, மாயாவை எதுக்கு இப்படி பிடிச்சு இழுத்துட்டு வர, என்னடா ஆச்சு அப்படின்னு. அப்ப சீனு சொல்றாரு, போதும் மாமா, இவ கூட இதுக்கு மேலையும் என்னால வந்துட்டு சேர்ந்து வாழ முடியாது. இவ இந்த வீட்டுக்கே வேணாம். இவ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்குமே இந்த குடும்பத்துக்கு ரொம்ப பெரிய அவமானம் தான். இவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பினா மட்டும்தான் நம்ம எல்லாருமே நிம்மதியா இருப்போம். மாமாவும் அத்தையும் பிரிஞ்சதுக்கு இதுதான் காரணம். தனாவோட வாழ்க்கை இப்படி போனதுக்கு இவதான் காரணம். அப்ப தனா இங்க இருந்து வந்துட்டு, மாமா என்ன மாமா, ஏன் மாமா மாயாவை இப்படி பண்றீங்க? அப்ப சீனு சொல்றாரு, தனா இது எல்லாமே உன்னோட நல்ல வாழ்க்கைக்காக தான். இதுக்கு மேலேயும் அவ உன்னை கண்டிப்பா நிம்மதியாவே விட மாட்டா. இவ இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய சாபக்கேடு மாதிரி. இவளை இந்த வீட்டை விட்டு அனுப்புறதுதான் நல்லது அப்படின்னு சொல்ல, இது கேட்டதோட ஜானகி சீனுவை பார்த்து, சீனு அப்படின்னு சொல்ல, சீனு டக்குன்னு அத்தைய பார்த்து, அத்தை போதும் த, இதுக்கு மேல உங்க பேச்சு கேட்டுக்கிட்டு இவளை இந்த வீட்டுக்குள்ள வச்சிருந்தோம்னா இதுக்கு மேல பிரச்சனை தான் வரும் அப்படின்னு. அப்ப பத்மா நேரா ஜானகிய பார்த்து, இங்க பாருங்க, நீ என் பிள்ளையோட விஷயத்துல நீங்க தலையிடாதீங்க, இனிமே அவன் எடுக்கிறது மட்டும்தான் முடிவு அப்படின்ட்டு பத்மா சொல்றாங்க. அப்ப பார்வதி இதை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்ப நம்ம பத்மாவும் மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மணி நேரா சீனு கிட்ட, சீனு என்னடா பண்ற, மாயா ரொம்ப பாவண்டா, இப்படி பாரு யோசனை பண்ணி பாரு, மாயாவ எவ்வளவு லவ் பண்ண. அப்ப சீனு சொல்றாரு, அப்பா அதான்ப்பா ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன், இவ எப்படிப்பட்டவ அப்படின்னு தெரியாம இவ வழக்குள்ள போயிட்டு நான் விழுந்துட்டேன். அப்ப மணி சொல்றாரு, டேய் யாரு காதலிக்க ஆரம்பிச்சது, யாரு விலைக்கு போனா அப்படிங்கறது எல்லாமே எனக்கு தெரியும்டா. அப்ப சீனு சொல்றாரு, அப்பா போதும்பா, அது எல்லாமே இவளோட ட்ரிக் அப்படிங்கறத இப்பதான் எனக்கே தெரிஞ்சிச்சு. மணி சொல்றாரு, டேய் சீனு அப்பட்டமா இப்படி பொய் சொல்லாதடா. அப்ப சீனு சொல்றாரு, இல்லப்பா நான் எடுத்தது முடிவுதான். அப்ப மணி சொல்றாரு, டேய் நீ உங்க அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்க, ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் மாயா மேல எந்த தப்பும் இல்ல அப்படின்னு தெரியும் பொழுது நீ ரொம்ப வருத்தப்படுவ. அப்ப சீனு சொல்றாரு, அப்பா நான் கண்டிப்பா வருத்தப்பட மாட்டேன், ஏன்னா நான் அந்த அளவுக்கு இவளை வெறுக்கிறேன், முழுசா வெறுத்துட்டேன். அப்ப மாயா டக்குன்னு அவங்க மாமா பார்த்து, மாமா நீங்க சும்மா இருங்க, சீனு என்னை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு தானே நினைக்கிற, என்னை வீட்டை விட்டு அனுப்பு. இது கேட்டதோட சீனு சொல்றாரு, நீ என்னடி சொல்றது, நானே உன்னை இந்த வீட்டை விட்டுதான் துரத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த மாயாவோட கையை பிடிக்கிறாங்க. மாயாவோட கையை பிடிச்சு இழுத்துட்டு போகும் பொழுது நம்ம ஜானகி வந்துட்டு தடுக்கிறாங்க. சீனு என்னடா பண்ற, என்ன காரியம்டா பண்ற அப்படின்னு. அப்ப சீனு சொல்றாரு, அத்த போதும் அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை பிடிச்சு இழுத்துட்டு போவ. மாயா ஜானகிட்ட, பெரியமா விடுங்க பெரியமா, இவன் அப்படி என்னதான் பண்ண போறான்னு பாக்குறேன் அப்படின்னு. அப்ப சீனு மாயாவை இழுத்துட்டு போயிட்டு வெளியில தள்ளுறாரு. இதை பார்த்துட்டு பத்மாவுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். ரகுராம் இதை பத்தி எதுவுமே கேட்கவே இல்லை. ஜானகி ஓடி போய் ரகுராம் கிட்ட, என்னங்க பாருங்க சீனு என்ன பண்றான்னு, தயவு செஞ்சு சீனு கிட்ட எடுத்து சொல்லி புரிய வைங்க. அப்ப ரகுராம் சொல்றாரு, என்ன எடுத்து சொல்லி புரிய வைக்க சொல்ற, இங்க பாரு அது அவனோட முடிவு, நான் ஏதோ அதுல குறுக்க போக முடியாது. அப்ப நம்ம பத்மா சொல்றாங்க, அண்ணா நீங்க சொல்றதுதான் சரி, இத்தனை நாளும் இந்த மாயாவோட பிடியில என் புள்ள இருந்தான், இப்பதான் விடுதலை ஆகிட்டான், இதுக்கப்புறம் என் புள்ள சந்தோஷமா இருப்பான் அப்படின்னு சொன்னதை கேட்டுட்டு நம்ம
ஜானகி நேரா பத்மாவை பார்த்து, ஏண்டி இப்படி சொல்ற? அப்ப பத்மா சொல்றாங்க, ஆமா, இந்த கல்யாணம் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லாத மாதிரி தானே நடந்துச்சு. இது எல்லாத்துக்குமே நீங்க தானே காரணம் அப்படின்னு. அப்ப ஜானகி நேரா பத்மாவை பார்த்து, இங்க பாருடி, அவங்க 2 பேருமே உயிருக்கு உயிரா காதலிச்சாங்க. அவங்களோட காதலை ஒத்துக்கிட்டுதான் இவரே கல்யாணத்துக்கு ஒத்துக்க சொன்னாரு. ஆனா இப்ப மாயாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்புறது ரொம்ப தப்பு. அப்ப மாயா இங்க இருந்து சீனுவை பார்த்து, சீனு, என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்பிடலாம், ஆனா சட்டப்படி விவாகரத்து கொடுத்தாதான் என்ன வீட்டை விட்டு அனுப்ப முடியும்னு உனக்கு தெரியும்ல. சீனு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அப்ப மாயா நேரா சீனுவை பார்த்து, இங்க பாரு, நான் இங்கேயே நிக்க மாட்டேன், நான் நேரா கோர்ட்டுக்கு போவேன். இது கேட்டதோட நம்ம பத்மா நேரா சீனு கிட்ட, என்னடா இவ இப்படி பேசுறா? சீனு சொல்றாரு, அம்மா இவ சும்மா பூச்சாண்டி காட்டுறா. அப்ப மாயா சொல்றாங்க, பூச்சாண்டி எல்லாம் காட்டல சீனு, உண்மைதான் சொல்றேன். அப்ப நம்ம மணி இங்க இருந்து வந்துட்டு மாயா கிட்ட, இங்க பாருமா, அவன் ஏதோ முட்டாள்தனமா இப்படி பண்றான், நான் அதுக்காக உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேம்மா. இங்க பாருமா, அவன் கிடக்குறான், நீ சொல்லுமா, நான் உன்னை நல்லபடியா வந்துட்டு அவன் கூட சேர்ந்து வாழ வைக்கிறேன். அவன் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டு தான் அவன் இப்படி பண்றான் அப்படிங்கறது நல்லாவே தெரியுது. நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். ஆனா மாயா சொல்றாங்க, இல்ல மாமா, எத்தனை நாள் தான் நீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க? ஏன் சீனுக்கு தெரியாதா நான் இதெல்லாம் எதுக்கு பண்றேன் அப்படின்னு? ஏன் அவன் என் மேல ரொம்ப கோவப்படுறான்? இதுக்கு மேலயும் நான் அமைதியா இருக்க முடியாது மாமா, அவன் என்ன முடிவெடுத்தாலும் எடுத்துக்கட்டும், நான் இந்த வீட்டை விட்டு போறேன்னாலும் போய்க்கிறேன் அப்படின்னு. இது கேட்டதோட மணி ரொம்ப ஷாக் ஆகுறாரு. என்னமா மாயா இப்படி சொல்ற? மாயா சொல்றாங்க, ஆமா மாமா, இதுக்கு மேலேயும் நான் பொறுமையா இருக்க முடியாது. அவன் என்ன, நான் என்னமோ அவனு பெரிய கொலை குத்தம் பண்ண மாதிரி என் மேல அவ்வளவு கோவத்துல இருக்கான், நான் அப்படி என்ன கொலை குத்தம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க. இது கேட்டதோட நம்ம மாயா நேரா சீனு கிட்ட, இங்க பாரு சீனு, என்ன வீட்டை விட்டு அனுப்பிட்டே இல்ல, உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மாயா அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப நம்ம மணி நேரா மாயா கிட்ட, இங்க பாரு மாயா, நீ வீட்டை விட்டெல்லாம் ரொம்ப தூரம் போக வேணாம், பண்ண வீடு இருக்கு, நீ அங்க தங்கிக்கோ. இது கேட்டதோட மாயாவும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்க போறாங்க. இன்னொரு பக்கம் சீனு மாயா வீட்டை விட்டு வெளில அனுப்புனதோட அப்பதான் சீனுவுக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. இருந்தாலும் நமக்கு கொஞ்சம் ஓவரா நடந்துகிட்டோமோ அப்படின்ட்டு சீனு நேரா அவரோட ரூமுக்கு போறாரு. பத்மா நேரா சீனுவை பார்த்து, சீனு, இப்பதான்டா நீ சரியான முடிவு எடுத்திருக்க, நீ ஒன்னும் தப்பான முடிவு எதுவுமே எடுக்கலடா, நீ சரியான முடிவுதான் எடுத்திருக்க. அவளுக்கு அந்த தண்டனை வேணும் தான். பாத்தியா, மாமாவே அமைதியா இருக்காரு அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு கோவமா இருப்பாரு அப்படிங்கறது உனக்கே தெரியுதுல்ல. இது கேட்டதோட நம்ம சீனு சொல்றாரு, அம்மா போதுமா, கொஞ்சம் லேட்டா பேசுறேன். அப்ப பத்மா சொல்றாங்க, ஏண்டா ஏண்டா சீனு, என்னடா ஆச்சு? அப்ப சீனு சொல்றாரு, அம்மா போதுமா அப்படின்னு சொன்னதோட நம்ம பத்மா அந்த இடத்துல இருந்து போறாங்க. நம்ம தனா அழுகுறாங்க. நேரா நம்ம ஜானகிட்ட போயிட்டு, அம்மா என்னால தானமா இவ்வளவு பிரச்சனையும், சீனு மாமா உண்மையை தெரிஞ்சுக்கணும். அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாருமா, சீனுவுக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா நான் கண்டிப்பா போயிட்டு உங்க அப்பாட்ட சொல்லிடுவான், இதனால பிரச்சனை ஆக்கியுமே என்ன பண்றது அப்படின்னு. அப்ப தனா சொல்றாங்க, அம்மா அதுக்காக மாயா அக்காவை இப்படியே விட்டுற முடியுமா? என் வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக தானே மாயா அக்கா இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்காக நான் இதை கூட பண்ணக்கூடாதா? ஜானகி சொல்றாங்க, இல்ல தனா, நீ அமைதியாரு. அப்ப தனா சொல்றாங்க, இல்லம்மா, நான் சீனு மாமாவை போய் பார்த்து பேசுறேன். அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு தனா, மாயாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா ரொம்ப கோவப்படுவா, நீ சொல்ல வேணாம், அமைதியாரு. தனாவும் சரிம்மா அப்படிங்கிறாங்க. அப்ப கதிர் வந்துட்டு நேரா மாயாவை பார்க்க போறாங்க. மாயா நேரா கதிரை பார்த்துட்டு, என்ன கதிர் இங்க வந்திருக்க? கதிர் சொல்றாரு, உன்னதான் மாயா பார்க்க வந்தேன். அப்ப மாயா சொல்றாங்க, சரி என்னாச்சு வீட்ல, ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா? அப்ப கதிர் சொல்றாரு, பாத்தியா, இப்ப கூட எங்களோட லைஃப பத்தி தான் யோசனை பண்றியே தவிர்த்து உன்னோட லைஃப பத்தி கொஞ்சம் கூட யோசனை பண்ண மாட்டியா? மாயா கேக்குறாங்க, என்னோட லைஃப் என்ன சீனோ, இங்க பாரு, என்னோட லைஃப் என்ன கதிர், இங்க பாரு, நீ வந்துட்டு தனாவை எப்படியாவது சம்மதிக்க வைக்கணும். சீனு இப்ப என்ன வீட்டை விட்டு அனுப்பிட்டான்னு நினைக்கிறியா? அவன் கண்டிப்பா ஃபீல் பண்ணுவான் பாரு, நான் இல்லைன்னா அவனால இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவனுக்கு என் மேல லவ் இருக்கு. அவன் வேணா மறந்துருக்கலாம், ஆனா நான் கண்டிப்பா மறக்கவே மாட்டேன். அவன் கண்டிப்பா வந்துட்டு திரும்பி வருவான் பாரு என்ன கூட்டிட்டு போறதுக்கு. அப்ப அஹ், கதிர் சொல்றாரு, இல்லம்மாயா, பத்மா சித்தி இருக்காங்கல்ல, அவங்க சீனு கிட்ட உன்னை பத்தி இன்னும் கண்டதையும் சொல்லி மனசை கலைக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப தனா சொல்றாங்க, நம்ம மாயா சொல்றாங்க, இங்க பாரு கதிர், அதை பத்தி நான் பாத்துக்கிறேன், இப்போதைக்கு தனாவோட மனசை எப்படி ஜெயிக்கிறதுன்னு மட்டும் பாரு. கதிரும் சரி, அதை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மாயாவை பார்த்து, மாயா, நீ மட்டும் என்கிட்ட சொல்லி புரிய வைக்காம இருந்திருந்தா இன்னரும் எனக்கும் தனா கூட சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பேன். இதுவே அந்த புவனேஸ்வரியோட கூட்டத்திற்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா அமைஞ்சிருக்கும். அப்ப மாயா சொல்றாங்க, அதுக்குதான் கதிர் நான் எவ்வளவு போராடினேன். அப்ப கதிர் சொல்றாரு, சரி, நீ கவலைப்படாத, நான் கண்டிப்பா
உன்னை மறுபடியும் வீட்டுக்கு அழைச்சிட்டு போவேன். அப்ப மாயா சொல்றாங்க, சரி சீனு, சரிம்மா கதிர் அப்படின்னு சொல்ல கதிர் நேரா வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததோட நம்ம ஜானகியை போய் பாக்குறாங்க. ஜானகி நேரா கதிர் கிட்ட, என்னப்பா இப்படி ஆச்சு? மாயாவை அந்த சீனு இப்படி அனுப்புவான்னு நான் எதிர்பார்க்கல. என் தங்கச்சி ரொம்ப பாவம், நான் என்ன பண்ண போறேன்னே தெரியல. அப்ப கதிர் சொல்றாரு, இங்க பாருங்க அத்தை, இன்னொரும் அந்த சீனு ஒரி பண்ண ஆரம்பிச்சிருப்பான். எனக்கு தெரியாதா அத்தை அவன் எந்த அளவுக்கு மாயாவை விரும்பினான் அப்படின்னு? நீங்க போயிட்டு அந்த சீனு கிட்ட பேசுங்க அப்படின்னு. இதை கேட்டதோட ஜானகியும் சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நேரா சீனுவை போய் பாக்குறாங்க. சீனு வந்துட்டு ரொம்ப கவலையா மாயாவோட போட்டோ வச்சுட்டு இருக்கிறத ஜானகி பாக்குறாங்க. அப்ப ஜானகி நினைக்கிறாங்க, எந்த அளவுக்கு இவன் வந்துட்டு மாயாவை விரும்புறான், எதுக்காக இப்படி பண்றான் அப்படின்ட்டு. நம்ம ஜானகி போயிட்டு நேரா சீனு அப்படின்னு சொல்ல சீனு டக்குன்னு அந்த போட்டோ எடுத்து வைக்கிறாங்க. அப்ப ஜானகி நேரா சீனு கிட்ட, இங்க பாரு சீனு, நீ என்னதான் மறைச்சாலும் உன் மனசுல மாயா என்ன இருக்கா அப்படிங்கறது எங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன் சீனு அப்புறம் இப்படி பண்ற? சீனு சொல்றாரு, அப்புறம் என்னத்த என்ன பண்ண சொல்றீங்க? பாத்தீங்களா, தனாவோட லைஃப் இப்படி இருக்கிறதுக்கு அவதான காரணம். பாவம் தனா இப்படி ஆஹ் ஆசைப்பட்டவன் கூடயும் வாழ முடியல, கல்யாணம் பண்ணியும் வாழ முடியல. அட்லீஸ்ட் அவன் திருந்திய நல்லவனா இருப்பான்னு பார்த்தா கார்த்திகை அவன் காலி பண்ணியிருக்கான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு கொலகாரன் கூட தனாவோட வாழ்க்கை எப்படி முடியும்? அவ வாழ்க்கை நல்லா இருந்தா தானே நான் நல்லா இருக்க முடியும். தனா ரொம்ப பாவம், ரொம்ப இன்னசென்ட் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரி பண்றாரு. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு சீனு, நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்கவே இல்லை. தனாவுக்கு கதிரோ ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்ப நம்ம சீனு கேக்குறாரு, என்ன ஜானகி பெரியம்மா அத்தை சொல்றீங்க? ஜானகி சொல்றாங்க, இங்க பாருப்பா, நம்ம தனாவுக்கு கதிரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு தனாவுக்கு விருப்பம் தான். ஆனா அவர் ஒத்துக்க மாட்டாரு அப்படிங்கறதுக்காக தான் இவ அமைதியா இருக்கா, விவாகரத்துக்கோ சரி சொன்னா. ஆனா மத்தபடி தனா கதிரை உயிருக்கு உயிரா காதலிக்கிறா. இந்த கார்த்திகை பத்தி உனக்கு தெரியாது சீனு அப்படின்னு சீனி கேக்குறாரு. ஏன் அத்தை? அப்ப நம்ம ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு, அதை பத்தியெல்லாம் இப்ப சொல்ல முடியாது. ஆனா ஒண்ணு சீனு, மாயா இந்த குடும்பத்துக்காக மட்டும்தான் எல்லா விஷயத்தையும் செய்வா. அவ என்னைக்குமே நம்ம குடும்பத்தை எதிர்த்தோ இல்ல நம்ம குடும்பம் கஷ்டப்படணும் அப்படிங்கறதுக்காக எல்லாம் அவ எதுவுமே பண்ணல. பத்மா சொன்னா அப்படிங்கறதுக்காக தயவு செஞ்சு நீ அவளை சந்தேகப்படாத. இதை கேட்டதோட சீனு சொல்றாரு, இல்லத்த, என்னதான் சொன்னாலும் என்னால மாயாவை ஏத்துக்க முடியலத்த. அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு, மாயாவை வெறுக்கிற மாதிரி நீயாவே நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா நீ மாயாவை வெறுக்கல அப்படிங்கறது உன் முகத்துல இருந்தும் உன் மனசுல இருந்தும் நல்லா தெரியுது. அப்ப சீனு அழுகுறாரு. அதே நேரம் பத்மா அந்த பக்கமா வராங்க. வந்துட்டு ஜானகி பார்த்ததோட, ஐயோ அன்னை மனசை கலைக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்ட்டு பத்மா இங்க இருந்து வந்துட்டு ஜானகிட்ட, என்ன நீ அவனோட மனசை கலைக்கிறீங்களா? அப்ப ஜானகி சொல்றாங்க, இங்க பாரு, அவன் மனசை கலைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் மனசுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறது அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி அந்த இடத்துல இருந்து போறாங்க. பத்மா நேரா சீனுவை பார்த்து, பாத்தியா சீனு, நீ தனியா இருக்கிறப்ப எப்படியாவது உன் மனசை கலைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறது அப்படின்னு. அப்ப சீனு அமைதியா இருக்காரு. இதை பார்த்துட்டு பத்மா ஷாக் ஆகுறாங்க, மனசை மாத்திருவானோ அப்படின்னு. ரொம்பவே சூப்பரா அப்கமிங் எபிசோட கொண்டு போறாங்க. சோ இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் நம்ம சேனல்ல நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.